லெட்ஸ் கெட் ரெடி, நாம் ஆயத்தமாவோம் என்ற தலைப்பிலே நாம் தேவ செய்தியை நாம் படிக்க இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் வாசிப்போம். வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், இவைகளெல்லாம் திருஷ்டாங்கங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்திலும் உள்ள நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது என்று நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். நாம் சாலைகளில் நாம் பிரயாணப்படும் போது ஆங்காங்கே சில அறிவிப்பு பலகைகள் வைக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு குறிப்பிட்ட வேகத்தோடு நாம் கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி வளைந்து செல்லும் சாலைகள், முந்துவதற்கான சாலை இது அல்ல என்று சொல்லி பல எச்சரிப்புகளை சாலையில் ஆங்காங்கே வைத்து இந்த எச்சரிப்புகளை நமக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் எதற்காக என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, பயணம் செய்கிறவர்களுடைய பாதுகாப்புக்காக. அந்த எச்சரிக்கைக்கு அவர்கள் கட்டுப்படுவார்கள் என்று சொன்னால் அவருடைய பிரயாணம் இனிமையாக இருக்கும். அந்த எச்சரிப்பை அவர்கள் துணிகரமாக மீறுவார்கள் என்று சொன்னால் அந்த பிரயாணம் லகுவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. எனவே இந்த நாளிலும் நாம் ஆயத்தமாவோம் என்ற தலைப்பிலே நாம் படிக்கும்போது தேவன் நமக்கு அவருடைய வசனத்தின் மூலமாக சில எச்சரிப்புகளை நமக்கு கொடுக்கிறார். அந்த எச்சரிப்புகளை நாம் கேட்டு நாம் மாறினால் அது நமக்கு ஆசீர்வாதம். நாம் கேட்டும் நாம் மாறாத பட்சத்திலே அது நமக்கு ஆக்கினையை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. மத்தேயுவின் சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் பார்ப்போம். வேதம் சொல்கிறது, மத்தேயுவின் சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் என்று பரிசுத்த வேதத்திலே நாம் பார்க்கிறோம். எனவே சோதோம் கொமோராவினுடைய காலங்களிலே ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து லோத்தை அங்கிருந்து மீட்க வேண்டும் என்று சொல்லி அந்த சோதோம் கொமோரா என்ற நகரத்திற்கும் ஆண்டவர் எச்சரிப்பை கொடுத்தாரு. நோவாவின் காலத்திலையும் ஆண்டவர் எச்சரிப்பை கொடுத்தாரு. அந்த அறிவிப்புகளை கேட்டவர்கள், மனம் மாறினவர்கள், தேவனுடைய சித்தத்திற்காக நியமிக்கப்பட்டவர்களாய் மாறினார்கள். ஆனால் அதிலும் தவறினவர்கள் சில நெருக்கடிகளை சந்தித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை இந்த நாளிலே நம்முடைய செய்தியிலே நாம் பார்க்க போகிறோம். நாம் ஆயத்தம் ஆவதற்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய அனுபவமே நமக்கு சிறந்த அனுபவமாக இருக்கிறது. ஏன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களில் அநேகர் ஏன் அந்த கானான் தேசத்திற்குள்ளாக போகவில்லை? த மெஜாரிட்டி, சில நேரத்தில் பார்க்கும்போது த மெஜாரிட்டி இஸ் நாட் ஆல்வேஸ் ரைட். பெரும்பான்மை என்பது எப்போதும் நியாயமானது அல்ல. பெரும்பான்மை என்பது எப்போதும் நீதிக்காக நிற்கிற கூட்டம் அல்ல. இந்த இஸ்ரவேல் ஜனங்களிலே பார்க்கும்போது ஒரு பெரும்பான்மை, அந்த பெரும்பான்மை கிறிஸ்துவுக்காக செயல்பட்டதா என்று சொல்லி நாம் பார்க்கும்போது அது கிறிஸ்துவுக்காக செயல்படவில்லை, மாறாக ஆயத்தத்தில் அது துவண்டு போனதாக இருந்தது. எனவே அந்த பெரும்பான்மையான கூட்டம், இஸ்ரவேல் தேசத்திற்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தாலும் அந்த பெரும்பான்மை அந்த கானான் தேசத்திற்குள்ளாக போக முடியாமல் முதல் தலைமுறையில் வெறும் 2 மாத்திரமே அந்த வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட கானான் தேசத்திற்குள்ளாக கடந்து சென்றார்கள். எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய பாடம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, லெட்ஸ் கெட் ரெடி, நாம் ஆயத்தமாவோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல ஆண்டவர் நமக்கும் வாக்குத்தத்தம் பண்ணின ஒரு தேசத்தை வைத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நோக்கி நாம் போகையிலே ஆங்காங்கே நமக்கு அறிவிப்பு பலகைகள், எச்சரிப்புகள், இதெல்லாம் ஆண்டவருடைய வசனத்தை கொண்டும் அவருடைய தொழுகையை கொண்டும் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இவைகளை நாம் கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடந்து செல்லும் போது தேவன் நமக்கு சமாதானத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். முதல் பாடத்திற்குள்ளாக நாம் வருவோம். முதலாவது பாடம்,
ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட கானான் தேசத்திற்குள்ளாக போகவில்லை? முதலாவது பாடம் என்னன்னு சொல்ல பார்க்கும்போது, அவர்கள் கடந்த கால ஆசீர்வாதத்தை எண்ணாமல் போனார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வழிநடத்துவதற்காக இரவு நேரத்திலே அக்னி ஸ்தம்பத்தையும் பகல் நேரத்திலே மேக ஸ்தம்பத்தையும் ஆண்டவர் ஏற்படுத்தி இருந்தார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திர வழியாய் வழிநடத்தின காலத்திலே இவர்களுக்கு தாகம் உண்டாகும் போது தண்ணீரை கொடுத்து, பசி உண்டாகும் போது தேவர்கள் உண்ணும் உணவான மன்னாவை கொடுத்து வழிநடத்தின தேவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும்போது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னமும் ஆண்டவர் மேலே பிரியமற்றவர்களாக காணப்பட்டார்கள். Their actions displeased God. ஆண்டவருடைய வெறுப்பை சம்பாதிக்கும்படியாக சில வேலைகளை செய்வதற்காக துணிந்தார்கள். காரணம் என்னன்னு சொல்ல பார்க்கும்போது, அவர்கள் கடந்த கால ஆசீர்வாதத்தை எண்ணாமல் போனார்கள். தேவனுடைய வருகைக்காக ஆயத்தப்படும் சபையே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு நிர்ணயித்திருக்கிற அந்த பரலோகத்தை நாம் எட்ட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மனதில் வைத்திருக்க வேண்டிய முதலாவது பாடம், கடந்த கால ஆசீர்வாதங்களை நாம் எண்ணி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் அந்த செங்கடல் வழியாக ஒரு வழியை கொடுத்திருந்தார். எகிப்தியர்களுடைய கைகளிலிருந்து கரங்களிலிருந்து மிகவும் ஆச்சரியமாக அவர்களை விடுவித்திருந்தார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அநேக நன்மையை கொடுத்திருந்தாலும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களோ இன்னமும் ஆண்டவரிடத்திலே முறையிட்டு கொண்டிருக்கிறவர்களாகவே இருந்தாங்க. காரணம், முன்னாடி அல்லது கடந்து வந்த பாதையில ஆண்டவர் செய்த நன்மையை உணராதவர்களாக இருந்தார்கள். நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், எகிப்தை விட்டு இஸ்ரவேல் ஜனங்களை வெளியில கொண்டு வரக்கு ஆண்டவருக்கு ஒரு ராத்திரி தான் எடுத்துச்சு. ஒரு இரவு நேரத்தில் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வெளியில கொண்டு வந்துட்டார். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த எகிப்திய குணத்தை எடுப்பதற்கு ஆண்டவருக்கு 40 வருஷம் ஆச்சு. எனவே இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கும்போது ஆண்டவர் அந்த அடிமையாய் இருந்த இஸ்ரவேலர்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள மீட்டு கொண்டு வந்து எப்படியாவது அவங்கள கொண்டு வந்து வாக்குத்தத்தம் பண்ணின அந்த கானான் தேசத்துக்குள்ள சேர்த்தணுமே அப்படின்ற ஒரு பாரத்தோடு ஆண்டவர் கொண்டு வரும் வழியெல்லாம் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த இலக்கை அடையாதபடிக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்துட்டு இருந்தாங்க. தேவ ஜனமே, இன்னைக்கு ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிற இந்த நாளிலே நமக்கும் ஒரு இலக்கை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த இலக்கை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு நாம் நினைத்து பார்க்க வேண்டியதெல்லாம் என்னன்னு சொல்லலாம் பார்க்கும்போது, கடந்த கால நன்மையை நாம் மறந்து போகக்கூடாது. ஒரு பாடல் ஒன்று பாடும் பார்த்தீங்களா, துன்பம் உன்னை சூழ்ந்தலை கழித்தாலும், அதில் ஒரு பல்லவி வரும், எண்ணி பார் நீ பெற்ற பாக்கியங்கள், கர்த்தர் செய்த நன்மைகள் யாவும் நமக்கு வியப்பை தரும். எத்தனை நன்மை ஆண்டவர் செய்திருக்கிறாரோ அவை எல்லாம் நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் நமக்கு நன்மையை செய்திருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு யாராவது உங்களை சந்தித்து ஆண்டவர் வருகிறார், நீங்கள் பரலோகத்திற்கு போவதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா என்று சொல்லி நம்ம கேட்கும்போது நம்ம பதில் சற்று தயக்கமாக இருக்கும் என்று சொன்னால் கொஞ்சம் மனசுல நினைச்சு பாருங்க, ஆண்டவர் கடந்து போன இத்தனை வருஷத்துல இவ்வளவு நல்லது செஞ்சிருக்கிறாரே, இதெல்லாம் நான் மறக்கலன்னு சொன்னா ஆண்டவர் எனக்காக நிர்ணயித்திருக்கிற அந்த ராஜ்யத்திற்குள்ளாக நான் சேர்வதற்கு இன்னைக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். நெகேமியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் பார்ப்போம். நெகேமியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் பார்ப்போம். வேதம் சொல்லிருக்கிறது, அவர்கள் செவி கொடுக்க மனதில்லாமலும் அவர்களிடத்திலே நீர் செய்த உம்முடைய அற்புதங்களை நினையாமலும் போய் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி தங்கள் அடிமைத்தனத்துக்கு திரும்பும்படிக்கு அவர்கள் கலகம் பண்ணி ஒரு தலைவனை ஏற்படுத்தினார்கள். ஆகிலும் வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் உள்ளவராகிய தேவனாகிய நீர் அவர்களை கைவிடவில்லை. பைபிள் சொல்லியிருக்கிறது பாருங்க, ஆண்டவர் சொல்ற வார்த்தையை கேட்கறதுக்கு மனசு இல்ல, அவர் செய்த நன்மையும் அற்புதத்தையும் சொல்லி ஆண்டவருக்கு துதி செலுத்துறதுக்கு அவங்களுக்கு நேரம் இல்லை. அவனுடைய கழுத்தை கடினப்படுத்தி வைத்திருக்கிறாங்க, அடிமைத்தனத்துக்கே திரும்புவோம் என்று சொல்லி கலகத்தை உண்டு பண்ணுகிறவர்களாக இருக்கிறாங்க. வேதம் சொல்றது, அவங்க மேலையும் ஆண்டவர் இரக்கம் கொண்டு அவங்க மேலையும் ஆண்டவர் கிருபை கொள்கிறவராக இருக்கிறார். அவர்களை ஆண்டவர் என்ன செய்யல, கைவிடல. தேவ ஜனமே, இந்த நாளில் நாம் நினைத்து பார்க்க வேண்டியது,
நம்ம இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மாதிரி இருக்கிறோமா? செவி கொடுக்க மனசு இல்லாம, இன்னமும் ஆண்டவர் செய்த நன்மையை நாம் நினைத்து பார்க்காமலும் தன்னுடைய கழுத்தை கடினமாய் வைத்துக்கொண்டு, எனக்கு தெரிந்த அநேக அனுபவங்களை நான் கடந்து வந்தது உண்டு. உபாகமம் 1ஆம் அதிகாரம், வேதத்தில் இன்னொரு வசனத்தை நாம் பார்ப்போம். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் பார்ப்போம். ஆண்டவர் நம்மை எப்படி பாதுகாக்கிறார், எப்படி வழி நடத்துறாருன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வேதம் சொல்லுகிறது பாருங்க. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. ஆண்டவர் நம்ம நல்லபடியா பத்திரமா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாவற்றிலும் ஏற்றம் தாழ்வு கஷ்டம் கவலை வேற சில எதிர்மறையான விளைவுகள் எல்லாவற்றிலையும் ஆண்டவர் நம்மளை எப்படி வராரு? தூக்கி சுமந்து வருகிறார். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல. ஒருவேளை பெற்றோர்களாக இருப்பவர்கள் முதல் முறையாக பெண்மணிகள் தாய்மையை அடைந்தவுடன் அந்த குழந்தை பிறந்து உங்களுடைய கரங்களில் கொடுக்கும்போது எப்படி ஒரு சந்தோஷத்தோடு, எப்படி ஒரு பாதுகாப்போடு, எப்படி ஒரு அரவணைப்போடு அந்த குழந்தையை நம்ம கையில் சுமந்திருப்போம். ஆண்டவரும் அப்படியே நம்மை சுமக்கிறவராக இருக்கிறார். அதே உபாகமம் என்ற புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது பாருங்க. உபாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை கிரியைகள் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நடந்து வருகிறதை அவர் அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்றால். இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் வழிநடத்தின தேவன் ஒன்றிலும் குறைவு வைக்கவில்லை. எனவே தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு நம்மோடும் அவர் நினைவுபடுத்தக்கூடிய வார்த்தை என்னன்னு சொல்லி நாம் பார்க்கும்போது, ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தப்படக்கூடிய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்த கடந்த கால ஆசீர்வாதங்களை மறந்து விடாதீர்கள். அதை எண்ணாமல் நாம் இருக்கக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்களோ அது எல்லாத்தையும் மறந்து போனாங்க. வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட கானான் தேசத்தை அவர்கள் எட்டி சேரவில்லை. இரண்டாவது பாடம் அவர்களுடைய சந்தோஷத்திற்காக தற்காலிக துன்பங்களை அனுமதிக்க ஆயத்தம் இல்லாம இருந்தாங்க. சரியா? அவங்க சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சாங்க. தற்காலிகத்துல கொஞ்சம் கஷ்டம் கூட வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க மனசு. நம்ம சில நேரத்தில் ஜெபம் பண்ணோம் பார்த்தீங்களா, ஆண்டவரே நான் நல்லா இருக்கணும், நான் அங்கே போகணும் இங்கே போகணும், நான் அதில் வெற்றி சிறக்கணும், எனக்கு இதில் உயர்வு வரணும், நான் கேட்கறதெல்லாம் கிடைக்கணும் என்று சொல்லி நம்ம ஒரு வேண்டுதல் வைக்கிறோம். அது எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம நல்லா இருக்கணும், நம்ம மேலே எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது என்று சொல்லி. இஸ்ரவேல் ஜனங்களும் அப்படிதான் இருந்தாங்க. தற்காலிகத்துக்கு எந்த துன்பமும் அவங்களுக்கு வந்துடக்கூடாது, இப்ப சந்தோஷமா இருந்தா போதும், அடுத்து 10 வருஷம் கழிச்சு என்னானாலும் எனக்கு கவலை இல்லை. எனவே எதிர்காலத்திலே சமாதானம் இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவர் நமக்கும் தான் சொல்லியிருக்கிறாரு. எதிர்காலத்தில் கண்ணீர் இல்லா தேசம், துன்பமில்லா ஒரு தேசம், மரணமில்லா ஒரு தேசத்திற்குள்ளாக பிரவேசிப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே அந்த தேசத்திற்குள்ளாக பிரவேசிக்க விரும்புகிற நீங்களும் நானும் இந்த உலகத்தில் நாம் பாடு அனுபவிப்பவர்களாகவே நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் உண்மை. வேதத்தில் ஆண்டவர் சொல்றாரு, வேதம் ஒரு பக்கத்தில் சொல்லிட்டு, நாம் அநேக உபத்திரவத்தின் வழியாய் தான் எங்க பிரவேசிக்க முடியும்? தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் பிரவேசிக்க முடியும். அநேக உபத்திரம், கொஞ்சம் இல்லை, அநேக உபத்திரம். எதுல வேணாலும் எப்படி வேணாலும் உபத்திரவம் நம்மை சந்திக்க கூடும். எதிர்காலத்திலே ஒரு சந்தோஷம் உண்டு, தற்காலத்திலே அந்த துன்பங்களை நாம் அனுபவிப்பதற்கு நாம் ஆயத்தமுடையவர்களாக இருக்க வேண்டும். 1 கொரிந்தியரின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை நாம் வேதத்தில் நாம் பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, அவர்களில் சிலர், இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தாங்க? அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரராலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் என்ன செய்யாதீங்க? முறுமுறுக்காதீர்கள். கொஞ்சம் கஷ்டம் வந்ததோ முறுமுறுப்பு, ஏதோ வீட்டில் ஒன்று விரும்பாத ஒரு சம்பவம் நடந்ததும், சில இடத்துல நான் அந்த வார்த்தையில கேட்டிருக்கேன், ஆண்டவரே உங்களுக்கு கண்ணு இருக்கா காது இருக்கா, நாங்கள் இங்கே படுறதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்களா என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள். கொஞ்சம் கஷ்டம் வந்தது. 11ஆம் வசனம் சொல்லியிருக்கிறது பாருங்க, இதெல்லாம் திருஷ்டாங்கங்களாக
அவர்களுக்கு சம்பவித்தது. ஒரு எக்ஸாம்பிளா, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கும் எச்சரிப்புண்டாகும்படி இது எழுதப்பட்டும் இருக்கிறது. ஆண்டவர் நமக்கும் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். நிகழ்காலத்தில் சந்தோஷமா இருந்தா போதும், எதிர்காலத்தில் என்னவா இருந்தாலும் ஒன்றும் கவலை இல்லை. பெற்றோர்கள் பிள்ளைங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, சொல்லுவாங்க, இந்த ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு படிப்பா, அடுத்து உன் ஆயுசுக்கும் நீ நல்லா இருக்கலாம், இன்னும் 2 வருஷம் நீ கஷ்டப்பட்டு படிப்பா. அந்த பிள்ளைங்களை படிக்க வைப்பதற்காக பெற்றோர்கள் படக்கூடிய அல்லல் இந்த உலகத்தில் ரொம்ப பெருசு. ஏனென்றால் அவங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், அவங்களுடைய சவால்களை சந்திக்கும் போது நம்ம அவங்களுக்கு ஒரு எமோஷனல் சப்போர்ட் கொடுக்கணும். இன்னைக்கு அதுதான் ரொம்ப பெரிய அவசியமா இருக்குது, பிள்ளைங்களுக்கு ஒரு எமோஷனல் சப்போர்ட். இன்னைக்கு நிறைய பேருக்கு டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லி வாலிப காலத்திலே வந்துட்டு இருக்கு. ஒரு எமோஷனல் சப்போர்ட்டாக இருக்கணும். மற்றும் அவங்க சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு விளைவுலையும் அவங்களுக்கு எப்படியாவது நம்ம ஆலோசனை கொடுத்து அவங்கள தூக்கி சுமந்துட்டு வர்றது என்பது சாதாரண ஒரு காரியம் அல்ல. எனவே அதெல்லாம் நம்ம இன்னைக்கு செய்கிறோம் என்று சொன்னால் எதனால என்று சொன்னால் வரும்போது எதிர்காலத்தில் இவங்க எப்படியாவது நல்லா இருக்கணும் என்பதற்காக. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது எதிர்காலத்தில் நல்லா இருக்கணும்னு சொல்லி அவங்க கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. இப்போ நல்லா இருந்தால் போதும், இப்போ சாப்பிட கிடைச்சா போதும், நான் நாக்குக்கு ருசியா நான் விரும்புவது போல எனக்கு திருப்தி ஏற்பட்டது என்று சொன்னால் அதுவே போதும் என்று சொல்லிதான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய மனநிலை இருந்தது. எபிரேயரின் நிருபத்திற்குள்ளாக நாம் கடந்து வருவோம். 12ஆம் அதிகாரம், எபிரேயரின் நிருபம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் பார்ப்போம். வேதம் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தை எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம். வேதம் சொல்லுகிறது பாருங்க, அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். யாரு? பெற்றோர்கள். எதனால சிட்சித்தாங்க? சரி, நல்லதுக்காக பிள்ளைங்களை சிட்சிக்கிறோம். ஆண்டவர் சிட்சிக்கிறார். எதற்காக சொல்லலாம் வரும்போது வேதம் சொல்லுகிறது 10ஆம் வசனத்துல, இவரோ தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம்மை சிட்சிக்கிறார். நம்முடைய பிரயோஜனத்திற்காக நம்மை சிட்சிக்கிறார். ஆண்டவர் இன்னைக்கு நம்மை சிட்சிக்கிறார் என்று சொன்னால் we are blessed, நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அடுத்த வசனம் சொல்லிட்டு பாருங்க, எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அப்படின்னு சொன்னா அந்த கஷ்டத்தோட போராடி ஜெபம் பண்ணி வெற்றி அடைந்தவர்களுக்கு வேதம் சொல்லியிருக்கிறது பாத்தீங்களா, அது நீதியாகிய சமாதான பலனை தரும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஒருவேளை இன்னைக்கு நமக்கு சிக்ஷை இல்லை, கஷ்டம் இல்லை, துன்பம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம இருப்போம்னு சொன்னா வேதம் சொல்லுது, எல்லாருக்கும் கிடைக்கும் சிக்ஷை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராய் இராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. இன்னைக்கு நம்மளுடைய வீட்டில் ஒரு துன்பம் இருக்குன்னு சொன்னா லெட்ஸ் தேங்க் காட் தட் we are God's child, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சில நாட்கள் முன்பதாக இந்த அனுபவத்தை நான் உங்களிடத்திலே நான் பகிர்ந்திருக்கிறேன். என் நண்பர் ஒருவரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் போது அவருக்கு பயங்கர காய்ச்சல். போகும்போது சொல்லிட்டு இருக்கிறேன், உனக்கு எப்படி 102 104 வரைக்கும் இருக்கும், மலேரியா, உன்னை பிடிச்சி அட்மிட் பண்ணி போட்டாங்கன்னா கண்டிப்பாக உனக்கு இந்த செமஸ்டர் எக்ஸாம் எழுத முடியாது, இந்த வருஷம் உனக்கு அவ்வளோதான் என்று சொல்லிலாம் பேசிக்கிட்டு அங்கே மருத்துவமனைக்கு போகிறோம். போனதும் மருத்துவர் கேட்குறாரு, என்னாச்சு? ஃபீவர். அவர் சொன்ன அடுத்த வார்த்தை, தேங்க் காட் தட் யூ ஹேவ் ஃபீவர். உனக்கு காய்ச்சல் இருக்கிறதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லு. எங்களுக்கு ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் முழிக்கிறான், என்ன நடக்குது? சொன்னது, உன்னுடைய சரீரத்திற்குள்ளாக ஏதோ ஒரு மாறுபாடு ஏற்படும் போது அதை விவரித்து சொல்வது இந்த காய்ச்சல், இது ஒரு அடையாளம் என்று சொல்லி அவர் இந்த மருத்துவனுடைய வார்த்தை. எனவே தேவ ஜனமே, நம்மளுடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய சந்தோஷத்திற்காக தற்காலிக துன்பங்களை அனுமதிப்பதற்கு அவர்கள் மனதில்லாமல் இருந்தாங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். எதிர்காலத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு சமாதானத்தை வைத்திருக்கிறார். வேதம் அதான் சொல்லியிருக்கிறது. அந்த எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வேதம் சொல்லியிருக்கிறது, ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது அவர்களுக்கு நீதியாகிய சமாதான பலனை தரும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 3வது பகுதிக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். ஏன் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த
கானான் தேசத்திற்குள்ளாக அவர்கள் போய் சேரவில்லை. மூன்றாவது பகுதி, அவர்கள் ரட்சிப்பை குறித்து அஜாக்கிரதையாக இருந்தார்கள். ரட்சிப்பை குறித்து கொஞ்சம் கூட கவனம் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் ஆச்சரியமாக வழிநடத்தி வருகிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களோ ஆண்டவர் செய்த நன்மையெல்லாம் ஒரு பக்கம் மறந்துட்டாங்க. சரி, அடுத்து நிகழ்காலத்தில் ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னா, ஐயோ அதை நாங்கள் ஏற்றுக்கிட மாட்டோம், இப்போ நாங்கள் சந்தோஷமா இருந்தால் போதும், எதிர்காலத்தில் என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்தாங்க. மூன்றாவது என்ன என்று சொல்லலாம் பார்க்கும்போது, ரட்சிப்பை பற்றி கொஞ்சம் கூட அவங்களுக்கு கவனம் இல்லை. நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் நிறுத்தி பார்த்து, ஒரு மொமெண்ட் ஆஃப் பாஸ் எடுத்து நம்ம இடத்துல ஒரு கேள்வியை கேட்டு பார்ப்போம். இன்னைக்கு ஆண்டவர் ஒருவேளை வருவார் என்று சொன்னால் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் நம்ம இருப்போமா? இன்னைக்கு 24 மணி நேரத்தில் ஆண்டவருடைய ரட்சிப்பிலே நான் பங்கு பெறுவதற்காக நான் என்ன செய்து விட்டேன், என்ன செய்துட்டேன்? வேதத்திலே ஒரு வசனம் சொல்லுகிறது, சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது நம்ம எல்லாமே எப்படி இருக்கிறோம்? சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருக்கிறோம். ஏதோ ஒன்று நடக்குதுப்பா, ஏதோ ஒன்று செய்யுது, போகுது, வருது. ஒரு ஏழை வியாபாரியை நான் சந்தித்தது உண்டு. அவருக்கு இந்த திசைன்விளை பகுதியில், திசைன்விளை மார்க்கெட்டுன்னு சொன்னால் ரொம்ப ஃபேமஸ். அங்கே வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருப்பார். கொத்தமல்லி, புதினா அதெல்லாம் வச்சு ஒரு கட்டாக வைத்து 5 ரூபாய்க்கு ஒரு சின்ன சின்ன கட்டாக வைத்திருப்பார். அவர் வாய் பேச முடியாது. இது எவ்வளோன்னு சொல்லி கேட்டோன்னா அது 5 ரூபா 10 ரூபான்னு சொல்லி விரல தான் அவரால் காட்ட முடியும். இவருடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டம் இருந்துச்சு. அந்த மனுஷர் அவருடைய வியாபார நேரத்தை தவிர்த்து அடுத்து சில நேரத்தில் என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த காசெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு அந்த சாக்கு பை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சாக்கு பைக்கு கீழே வேதத்தை வச்சிருக்கிறார். அந்த வேதத்தை வைத்து அதை வாசித்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த வேதத்தினுடைய வசனத்தை அவர் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். வியாபார நேரம் போக ஃபுல்லா இந்த வேதம். இப்போ அவரை சந்தித்த அணுகின நேரத்தில் கேட்டது, தம்பி நீங்கள் கிறிஸ்டினா? ஆமாம் கிறிஸ்டின். சரி, பைபிள் படிப்பீங்களா? படிப்பேன். பைபிள் என்ன சொல்லியிருக்குது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவை எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அது கேட்டது எனக்கு உள்ளத்தில் ஒரு நிமிஷம் ஒரு அதிர்வு. யாரிடத்துல இருந்து யார் செய்தி கேட்க வேண்டிய அவசியம் இருக்கு? சரிங்க ஐயா சொல்லுங்க, பைபிளை பற்றி பேசுவோம் என்று சொல்லி விவரித்து அவருடைய அனுபவங்கள்லாம் பேசிட்டு கடைசி அவர் முடிக்கிற நேரத்தில் முடிக்கிறாரு, எனக்கு 3 பிள்ளைகள். இந்த 3 பிள்ளைகளையும் படிக்க வைப்பதற்காக இந்த தொழிலை தான் அவர் பார்த்தார். அந்த 3 பிள்ளைகளையும் அவர் அங்கே நாசரேத் பக்கத்தில் திருமறையூர்னு சொல்லி ஒரு ஊர் சொல்லுவாங்க, வேதாமத்தை போதித்து கொடுக்கக்கூடிய ஒரு ஊர், ஒரு செமினரி, தியாலஜி செமினரி. அங்கே ஊழியர்களாக அவர்களை படிக்க வைத்து அவர்களை இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு நிலைமையில வச்சு இன்னைக்கு அவர்களுடைய காலங்கள் எல்லாம் சமாதானமாய் போய் கொண்டிருக்கிறது. சரி, பிள்ளைங்களாம் நல்லா இருக்காங்களே, நீங்க ஏன் அதை செய்யணும்? அவர் சொன்ன அடுத்த வார்த்தை என்னன்னு சொல்லலாம் பார்க்கும்போது, இந்த வேலையை நான் செய்யலைன்னா இந்த வேதத்தை நான் படிக்க மாட்டேன். இதை மாதிரி ரோட்ல உட்காந்து நான் பைபிள் படிச்சாதான் எனக்கு பரலோகத்தில் இடம் இருக்குது. தேவ ஜனமே, ஆண்டவருடைய வார்த்தையை நாம் படிப்பதற்கு வெட்கப்படுகிறோமா, அவமானப்படுகிறோமா? எங்க இருந்தாலும் எப்படினாலும் அதை எடுத்து வாசிப்பேன் என்ற வைராக்கியம் நம்மிடத்தில் இருக்கிறதா? எபிரேயரின் நிருபம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசித்து நாம் நிறைவு பகுதிக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். எபிரேயர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வேதத்தில் நாம் வாசிப்போம். வேதம் சொல்லியிருக்கிறது, எபிரேயர் 2:4 நாம் பார்ப்போம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்தவருமாய் இருக்கிற
இவ்வளவு பெரிதா இருக்கிற ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால், ஒரு கேள்வி, தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? இவ்வளோ நன்மையை பார்த்துருக்கிறோமே, இவ்வளோ அடையாளத்தை பார்த்துருக்கிறோமே, இவ்வளோ அற்புதத்தை பார்த்துருக்கிறோமே, இன்னமும் நான் ஆண்டவரை நம்பல, அவரை நான் பின்பற்றுவதற்கு நான் தயக்கம் இருப்போம் என்று சொன்னால், நாம் எப்படி தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ள முடியும்? தேவ ஜனமே, இன்றைக்கு எங்கிருந்து நாம் கடன் செல்லும் போது லெட்ஸ் கெட் ரெடி, நாம் ஆயத்தமாவோம் என்ற தலைப்பிலே நாம் படித்திருக்கிற பாடத்திலே நாம் மனதில் நினைவு வைத்திருக்க வேண்டிய 3 காரியங்கள். முதலாவது காரியம், கடந்த கால நன்மைகளை நினைத்து, ஆசீர்வாதங்களை நினைத்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இரண்டாவது காரியம், தற்காலிக கஷ்டத்தை நாம் சந்தோஷமா ஏற்றுக்கொள்வோம். தற்காலிக கஷ்டத்தை நம்ம சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளும் போது எதிர்காலத்தில் நமக்கு ஒரு சமாதானம் இருக்கிறது. மூன்றாவதாக நாம் படித்த பாடத்தை வைத்து நாம் பார்க்கும்போது, ரட்சிப்பை குறித்து நாம் அஜாக்கிரதையாக இருக்க வேண்டாம். சில நேரத்தில் சில கண்டிப்புகளை நாம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. நவீன காலங்களே பார்க்கும்போது அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த செல்ஃபோன்ஸ், பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் மட்டும் இல்லை, பெரியவங்களுடைய வாழ்க்கையிலும் அது இருக்குது. ஆலயத்துக்குள்ளே செல்ஃபோன், வேறு பல பிரயாசங்களோடு பல தேவைகளோடு நம்ம இங்கே உட்கார்ந்துட்டு நம்ம அதை எடுத்து பார்த்துட்டு இருப்போம். இங்கே செய்தியாளர் தன்னுடைய பாரத்தை கொண்டு வந்து மிகவும் அனலோடு அவர் பிரசங்கித்து கொண்டிருப்பார். செல்போன் பார்க்காதப்பா அப்படின்னு சொன்னா அடுத்து ஒரு கேள்வி கேட்பாங்க, இதனால என்ன நான் நரகத்துக்கு போயிடுவேனா? ரட்சிப்பை குறித்து அஜாக்கிரதை, கவனம் இல்லாத நிலை. எனக்கு எப்படியும் நன்மை வரும், எப்படியும் நான் இருந்த மாதிரி சந்தோஷமா இருந்துட்டு போறேன், எப்படியும் இன்னைக்கு நான் நல்லா இருந்தா போதும் என்று நினைக்கிறவங்க கண்டிப்பாக பரலோகத்துக்குள்ள இருக்க முடியாது. அதுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை தான் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அன்பு விசுவாச பிள்ளைகளே, என்னாகும் 16ஆம் அதிகாரத்தினுடைய அனுபவத்தை நாம் அப்படியே பார்க்கும்போது, இஸ்ரவேல் ஜனங்களில் ஒரு பெரிய கூட்டம் கலகம் வருவித்து கொண்டே இருக்கிறாங்க. அந்த கலகம் வருவித்த கூட்டத்தை ஆண்டவர் கடைசியாக என்ன செய்தார்னு சொன்ன வரும்போது, வேதத்திலே சொல்லப்படக்கூடிய முதலாவது பூமி எதிர்ச்சியை ஏற்படுத்தி எல்லாத்தையும் அங்க முடிச்சிட்டார். ஒருவேளை நாமும் ஆண்டவருக்கு பிரியமற்ற சில காரியங்களை நாம் செய்வோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மையும் அவர் கைவிட்டுருவார். ஆனால் பைபிளில் ஒரு வசனத்தை நம்ம படிச்சிருந்தோம், உபாகமம் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் எத்தனையோ நன்மைகளை செய்து 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 எல்லாத்துலேயும் நம்மளை கைவிடாமல் வச்சிருக்கிறாரு. நெகேமியாவில் ஒரு வசனத்தை படித்தோம், எத்தனை நன்மையை அவர் செய்திருந்தாலும் நம்மளுடைய கழுத்து கடினமாய் இருந்த போதிலும் அவர் நம்மை கைவிடவில்லை. ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை சுமந்து வருகிறது போல ஆண்டவர் நம்மை சுமக்கிறவராக இருக்கிறார். எண்ணற்ற நன்மைகள், எண்ணற்ற வாக்குத்தத்தங்கள், இவைகளெல்லாம் ஜீவனுள்ள தேவனால் செய்யப்பட்டதே. இந்த தேவன் சதா காலங்களிலும் நமக்கென்று வழிநடத்தும் தேவன், நம்மை மரண பரியந்தமும் நம்மை வழிநடத்தும் தேவனாக இருக்கிறார். அந்த தேவனிடத்திலே நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்புக் கொடுப்போம். சிரம் தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் தகப்பனே, நாங்கள் ஆயத்தமாகும் வேளையிலே நீர் எங்களுக்கு செய்த கடந்த கால நன்மைகளை நாங்கள் மறவாதபடிக்கும், நிகழ்கால கஷ்டங்களை நாங்கள் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்கிறவர்களாகவும், அந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல் அல்லாமல், ரட்சிப்பை குறித்து நாங்கள் அஜாக்கிரதையாக இல்லாமல் முழு கவனத்தோடு நாங்கள் ஜீவிக்க வேண்டும். ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்கள் இவைகளில் தவறினதுனாலே நீர் வாக்குத்தத்தம் செய்த அந்த கானான் தேசத்திற்குள் அவர்கள் பிரவேசிக்க கூடாமல் போனது. ஆனால் நாங்களோ இதிலே தவறாதபடிக்கு, இதிலும் நாங்கள் கவனம் கொண்டவர்களாக இருக்கும்போது எங்களுக்காக வாக்குத்தத்தம் பண்ணின அந்த பரம கானானை நாங்கள் நெருங்கி வருவோம். ஆண்டவரே, அந்த தேசத்திற்குள்ளாக நாங்கள் பிரவேசிப்போம். ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரலோகத்தின் தேவன் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். வந்திருக்கிற பிள்ளைகளும் ஆண்டவருடைய ஆலயத்திலிருந்து கடந்து செல்லும் போது தேவ சமாதானத்தோடு கடந்து செல்லட்டும். ஆண்டவரே, ஆண்டவர் செய்த கடந்த கால நிகழ்வுகளை அவர்கள் நினைத்து பார்த்து நன்றி செலுத்துகிறவர்களாக, ரட்சிப்பை குறித்து அஜாக்கிரதையாக இல்லாமல், நிகழ்காலத்தில் ஒருவேளை அவருடைய இல்லங்களிலே துன்பங்கள் இருக்கும் என்று சொன்னால் அது எல்லாத்தையும் சந்தோஷமாக எதிர்கொண்டு, இதிலும் என்னுடைய ஆண்டவர் என்னை வழிநடத்தி செல்வார் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் கடந்து செல்வதற்கு ஏதுவாக
உம்முடைய வாக்குகளை அவருடைய இருதயத்திலே நீர் வைக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நல்ல மழையை கொடுத்து கொண்டிருக்கிறீர், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் நல்ல மழையை தந்தருளும் ஆண்டவரே. இந்த பூமியின் மீது வறட்சி நிற்காதபடிக்கு, செழிப்பு தங்கும் அளவுக்கு ஆண்டவருடைய இரக்கங்கள் இந்த தேசத்தின் மீது கண்களை ஏறெடுத்து பார்க்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். நல்ல தேவனே, இதோ இந்த நாளிலுமாக சுகவீனத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள், மன போராட்டத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பரலோகத்தின் தேவன் நீர் சந்தியும் ஆண்டவரே. அவருடைய இருதயத்தை நீர் பலப்படுத்தும். உம்முடைய வாக்கை அவருடைய இருதயத்திலே வைத்தருளும். நாங்கள் கடந்து செல்கிறோம். புதிய வாரத்தை நாங்கள் சந்திக்கிறோம். எங்களுடைய நாட்களுக்கு தக்க பலனை எங்களுக்கு கொடுத்து எங்களை வழிநடத்தி அருளும். இந்த 10வது மாதத்தினுடைய நிறைவு வாரத்திலே ஆண்டவர் எங்களுடைய கரங்களை பற்றி வழிநடத்தினார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக்கொள்ளும் எங்கள் ஜெபங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து அன்பும், பிதாவானவருடைய வழிநடத்துதலும், பரிசுத்த ஆவியானுடைய பிரசனமும், தேவ தூதருடைய பாதுகாவலும் வழிநடத்துதலும் விசேஷமாக இந்த நாளின் தொழுகையில் பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இன்றும் என்றும் சதா சர்வ காலமும் இருப்பதாக. ஆமென்.